அன்பிற்குரிய மறைக்கலம் கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பான மாணவ செல்வங்களே, என்னிடம் பயின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கமும் வாழ்த்துக்கள். 27/7/1995 அதுக்கு முன்னாலே இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அறிவொழியில். இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் வந்த என்னிடம் பயின்ற மாணவர்கள் பேரம்பத்தி எடுத்தவங்களாம் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல இங்கே சந்திக்கிறதுல வாழ்த்துக்கள். அடுத்ததாக அன்று இந்த ஒரு கட்டடம் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கண்டிப்பான வளர்ச்சி. நிறைய பேப்பர்களில் நம்ம ஸ்கூல் பேர் வந்திருக்கிட்டு நல்ல விதத்தில் மாணவர்கள் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கல்வி என்பது தமிழ் வழியில் மனிதன் நம்ம தாய் வயிற்றில் பிறந்த பொழுது தமிழில் நம்ம அன்னை பேசும்பொழுது நம்ம கேட்ட முதல் மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் சிந்தனை என்பது இருந்தால், கண்டிப்பாக நம் தாய்மொழியில் சிந்தனை இருந்தால் அது அறிவை மேலும் வளர்க்கும், முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எங்கேயும் போய் நம்ம வாழலாம். அடுத்ததாக ஆங்கிலம், உலகத்தில் எங்கேயும் போய் சுற்றலாம். கடலில் கிடந்தால் கூட தூக்கி விடுறதுக்கு 10 பேர் இங்கே இங்கிலீஷில் விட்டா வந்துடுவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பது நம்முடைய அரசு பள்ளி பொருளாதாரம். இன்னைக்கு நம்மள்ட்ட பிட்பாக்கெட் அடிக்கணும்னா காசு இருந்தால் அடிச்சுட்டு போயிடுறோம். நிறைய சம்பவங்களை பார்க்குறோம். பிட்பாக்கெட் அடிக்க முடியாது, ஒரே ஆகிட்டா நம்ம படிக்கக்கூடிய கல்வி மட்டும்தான். அந்த கல்வி நம்மளை தன்னம்பிக்கையோடு இருக்க வைக்கும், நம்மளை மேலும் மேலும் நம்ம வளர வைக்கும். நாம் படித்தால் நம்முடைய குழந்தைகளை வளர வைக்கும் மெயின். அடுத்து அதனால நம்முடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில், நான் என் பிள்ளைகளை உண்மையை சொல்லணும்னா இங்கே ஆங்கில மீடியத்தில் எங்கள் அம்மா சேர்க்க சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு மனசு இல்லை, நான் படித்த கல்கொச்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் நடந்துருச்சு. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு தவறை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த குழந்தைகள் தமிழ் வழியில் படித்தால் கண்டிப்பாக முன்னேறும். ஆங்கிலம் எல்லாம் அடுத்து தாண்டி போகலாம் முடியாத மொழி இல்லை. 12 வகுப்பு முடிச்சுட்டா ஒரு வருஷம் கஷ்டப்படுவான். பிஎஸ்சி அல்லது வேற எதுலையும் ஒரு வருஷம். அடுத்து தவி பிள்ளை போயிருக்காது. மரக்குளத்தில் படிக்கிற பிள்ளை கண்டிப்பாக ஒரு வருஷம் கூட கஷ்டப்படாதுன்றது கண்டிப்பான. ஏன்னா அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அன்றும் நாங்கள் கொஞ்சம் பேர் தான், 5 பேர் தான் வேலை பார்த்தோம் ஹை ஸ்கூலில். 5 பேர் இருந்தாலும் கூட அருமையான ஒரு கட்டமைப்பு, ஒத்துழைப்பு, அன்பு, இதெல்லாம் இருக்கு இந்த இடத்துல. அதனால ஆசிரியர்கள் பணி செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம்னா மரக்குளத்தை கண்டிப்பாக நான் சொல்ல முடியும், அனுபவத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஆசிரியர்கள், அருமையான ஆசிரியர்கள் இருக்காங்க, அருமையான அலுவலர்கள். உங்களை குழந்தைகளை பாராட்டி எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய அலுவலர்கள் இருக்கிறாங்க. அதனால நம்முடைய குழந்தைகள் எப்படி நாங்கள் அன்னைக்கு சந்தோஷப்பட்டோமோ அதை மாதிரி மேலும் மேலும் நாங்கள் இப்போ பார்க்குற வளர்ச்சி இன்னும் மேலும் அதிகரிக்க வேண்டும். மாணவர்கள் அதிகமாக எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகள் இங்கே படித்தா கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அப்படிப்பட்ட இதில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறிங்க அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள், என்னுடைய பயின்ற மாணவர்கள், அவருடைய பிள்ளைகள், பேரன் பேத்தி, அவங்க பேரன்லாம் நேற்று போன ஆண்டு விழாவில் பார்த்தோம். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்களுக்கு நமது பள்ளி ஆசிரியர் திருமதி ஜானகி ராணி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். திரு ரமேஷ்குமார் சார் அவர்களுக்கு திரு சினிமா சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கு சினிமா சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். திரு கணேஷ்குமார் சார் அவர்களுக்கு சுபாஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். பட்டதாரி ஆசிரியர் திரு கணேஷ்குமார் சார் அவர்களுக்கு சுமா சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள்,
அதாவது எங்கள் தொடக்க கல்வி இயக்குனர் ஒவ்வொரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் பெற்றோர்களை வந்து எஸ்எம்சி கூட்டத்திலையோ இல்லை அதாவது கிராம சபை கூட்டத்திலையோ சந்திக்கிறீங்களா? சந்திச்சிங்கன்னா அந்த அதாவது இப்போ ஒரு செயலி வந்திருக்கு, மணற்கேணின்னு ஒரு செயலி. மணற்கேணி ஆப்புங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது திறன் கைபேசி அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த மணற்கேணி ஆப்பை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா தொடர் பணி செய்கிறதுக்கோ இல்லை பாடத்தில் ஏதாவது சந்தேகம்னா பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு வசதியாக இருக்கும். அதை மட்டும் செஞ்சுங்க. அது எங்கள் அதாவது துறையின் சார்பாக வேண்டுகோளாக விடுக்கிறோம். உயர்கல்வி இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பூக்கள் ஆட வருகிறார்கள் குக்குரு குருக்கன் என்ற பாடலுக்கு. குக்குரு குக்குரு
किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल से कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे முதலில் குறுமல மைய அளவில் வென்று வட்டார அளவில் வென்று பின்பு மாவட்ட அளவில் வென்று மாநில அளவில் கலந்து கொண்ட காசினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காசினி 4ஆம் வகுப்பு. அடுத்ததாக ஒன்றிய அளவில் வென்று மாவட்ட அளவில் கலந்து கொண்ட தீனதயாளன் 5ஆம் வகுப்பு மாறுவேட போட்டி. அனன்யா 2ஆம் வகுப்பு ஆத்திச்சூடி ஒப்புவித்தல். அர்சனா ஸ்ரீ 2ஆம் வகுப்பு கதை கூறுதல். கனிஷ்கா 1ஆம் வகுப்பு மாறுவேட போட்டி.
அடுத்ததாக அரசு நடத்திய சதுரங்க போட்டியில் ஒன்றிய அளவில் வென்ற ரக்ஷனா 5ஆம் வகுப்பு. தர்சன் அடுத்து ரெடியா இருக்கு. அடுத்ததாக அர்ச்சனாஸ்ரீ கதை கூறுதல். அடுத்ததாக தர்சன் சதுரங்க போட்டியில் ஒன்றிய அளவில் வென்று மாவட்ட அளவில் கலந்து கொண்டமைக்காக பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர். இங்க பாருங்க. அடுத்ததாக 1ஆம் வகுப்பில் முதல் பரி 2 பருவ தேர்வுகளில் முதலிடம் பிடித்த கனிஷ்கா 1ஆம் வகுப்பு. இரண்டாம் பரிசு கனித்ரா. பள்ளியில் நடத்திய 2 பருவ தேர்வுகளில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஒரு பிள்ளைக்கும் மேடம் மூன்றாம் பரிசு அனுரதி. பாப்பா இங்க பாரு. அடுத்ததாக 2ஆம் வகுப்பு முதலிடம் பிடித்தவர் ருத்ராதேவி, 2வது அர்ச்சனாஸ்ரீ, 3வது இனியா. அப்படிங்க சிலம்பம் ரெடியா இருங்கப்பா. அடுத்து மேடை பக்கத்துல வந்து ரெடியா நில்லுங்க. மூன்றாம் வகுப்பு இந்துமதி முதலிடம், வேதன்யா 2ஆம் இடம், கௌதம் 3ஆம் இடம். பாப்பா இங்க பாரு. 4ஆம் வகுப்பு ஹாசினி முதலிடம், ஹர்ஷிகா 2வது இடம், கார்த்திகா லட்சுமி 3ஆம் இடம்.
தர்சன் முதலிடம், ரக்ஷனா 2ஆம் இடம், தீனதயாளன் 3ஆம் இடம். சிலம்பம் ரெடியாக இருக்கும். முதல் குழு ரெடியா இருங்க. முதல் குழு ஜெகநாதன், அகில், கௌதம். ஜெகநாதன், அகில். ஒவ்வொரு சாங்கும் பண்ணும்போது நீங்க கை தட்டதான் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சரி நாங்க செஞ்சிருக்கோம்னு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஓ எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு தோணும். அதனால நீங்க எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கை தட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிலம்பாட்டம் பாருங்க மற்ற மேனேஜ்மெண்ட் ஸ்கூலோட மிகவும் சிறப்பாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். சிலம்பம் பார்த்திருக்கீங்களா? இனிமே பாப்பீங்க.
கைதட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் சுத்த போறேன். நல்லா தோற கைதட்ட சுத்துறேன். சிலப்ப சுத்திட்டேன் நானு. சுத்திட்டேனா? இப்ப சுத்தினேன்ல. அலிசிற படத்துல பப்பும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு போல. சரி. விருதுநகர் மாவட்ட அளவுல 1000 பேர் சிலம்பு சுத்தினாங்க. அதுல நம்ம பிள்ளைய 15 பிள்ளைய போனாங்க. இப்ப யார் கைதட்டலாமா? சினிமாவில் சின்ன பயலுவோ வரானுவோ சரிங்களா? ஒரு சிலம்பு சுத்துறதுக்கு ஒரு நாள் கூட எடுப்பாங்களா? இப்படி சுத்தினவன ஒரு போட்டை அச்சுட்டு ஒண்ணு எடுத்து அதுக்கெல்லாம் விசில் அடிக்கிறாங்க. யாரு யாரு? ரசிகர்கள். இது நம்ம பிள்ளைங்க எப்படி சிலம்பு சுத்துனாங்க, எப்படி கைதட்டலாம்? தட்டுங்க நீங்க. நாங்கெல்லாம் தட்டுனா நடிக்கிறவனுக்கு கைதட்டுறது, நம்ம பிள்ளைங்க ஆடும் பொழுது நீங்கள் கைதட்டலன்றதுக்காக சார் வந்து நீங்க கைதட்ட சொல்லுங்க. இப்ப நான் கைதட்ட முடியாது, வயசான கம்முன்ன மாதிரி ஆகி கொடுத்துருப்பேன். இன்னொரு விஷயம், நம்ம பிள்ளைங்க தற்காப்புக்காக படித்த இந்த சிலம்பு கலையை நம்ம ஐயா சொல்லி கொடுத்திருக்காரு. அவரை கட்டாயம் மேடை ஏத்தணும். கொஞ்சம் மேடை வாங்க, அப்பதே கை தட்டிட்டு ஐயா மேடை வாங்க. அந்த சிலம்பு சுத்துற இப்ப ஏன் தட்டலாம்ல? அவருக்கு இந்த பள்ளியின் சார்பாக இந்த சிலம்பையை வந்து அன்பளிப்பளிக்கிறேன். யாருக்கு பண்ணே தெரியல. கொடுத்துட்டீங்களா? ஏன் சார்பா கொடுக்கணும்ல? சரி, கொடுத்துட்டு சிலம்பம் ஆடிய அனைத்து செல்லங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். நம் தமிழ் மொழியின் பேச்சு மலையில் நனைய தயாராகுங்கள். 5ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷனாவின் தமிழ் பேச்சு. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. தொடக்கம் உன் பெயரால், தொடர்வதெல்லாம் உன் அருளால். அடக்கம் நீ என் நெஞ்சில் அடங்காத பேரொளி. செந்தமிழே தித்திக்கும் தெல்ல முதாய் தெல்ல முதின் மேல். முத்திக்கனியே என் முத்தமிழே, தேனே திரவியமே தெவிட்டாத இன்பமே. தாய் கண்டால் குனிந்து தலை வணங்கும் பேனா உன் தாழ் பணியும், அதுபோல நானும் பணிகிறேன். எனதுரையை தொடங்குகிறேன். இன்று நான் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். சூழலை என்றுமே போற்றி பாதுகாத்தவர்கள் தமிழ் மக்கள். ஐம்பூதங்களையும் ஐந்தினை மக்கள் 5 தெய்வம் வழிபட்டனர். புல் பைங்குள் ஆப்பி சுடலை வழி தீர்த்தம் தேவகுலம் நிழல் ஆணிலை வெண்பலை என்று ஈரண்டின் கண்ணும் உமிழோடு இருப்புலனும்
சோறார் உணர்வுடையார் என்கிறது ஆசார கோவை. அதாவது அறிவுடை சான்றோர்க்குள் விளைநிலம், பசுவின் சாணம், சுடுகாடு, பலி, தூய நீர் நிலைகள், வழிபாட்டிற்குரிய இடங்கள், நிழல் உள்ள இடங்கள், பசுக்களின் கொட்டகைகள், சாம்பல் என்று சொல்லப்பட்ட இந்த 10 இடங்களிலும் உமிழ்தலையும் மலம் சிறுநீர் கழித்தலையும் செய்ய மாட்டார்கள் என்று இப்பாடல் காட்டுகிறது. சுற்றுப்புற தூய்மை என்பதோடு நாம் உறையும் இல்லத்தையும் சுத்தம் செய்து கோலமிட்டு அழகுபடுத்தியவர்கள் நாம். நண்பர்களே, இன்றைய சூழல் எப்படி உள்ளது? என் வீடு சுத்தம், குப்பையை தெருவில் வீசிவிட்டு ஊர் சேர்ந்து உண்டாக்கும் கழிவுகள் ஒரே சேர தேங்கிவிடும். நில நீரில் குப்பைகள் சேரவே சாக்கடையில் அடைப்புகள் தன்னால் ஏற்படும். ஒரு நிமிடம் செல்லவே அவ்வழியிலே மூக்கது மூடிடும், முகமது சுழிந்திடும். நிலமோ இப்படி இருக்க நீரோ நடந்தாய் வாழி காவேரி. நனிக்கடல் முன்னியது போலும் தீநீர் வழிவரால் வைய வரவு என்று கடல் போல பொங்கே வையை காவேரி எங்கே? ஏரி குளம் எல்லாம் நிரம்பி எத்தனையோ காலமாச்சு. தூர்வராத நிலைமையால ஆறும் கூட சேராச்சு. நிகழ்காலம் மனிதா, நீ கால்நடையாய் வந்த ஒரு பயணி. பூமியை நீ நுகர முடிவது ஐம்புலனுக்குத்தான் உகந்தாயோ? போய்விடு. வாழும் உயிர்களுக்கும் வந்து கொண்டிருக்கும் பயன்களுக்கும் வழிவிடு. மண் கண்டம் சொந்தம் என்று மமதை கொள்ளாது. நீ செய்த செயல்கள் நினைத்தால் நெஞ்சம் நடுங்குகிறது. மாசு விளைந்தது, காடு கதறியது, கோடாரிகளின் கொலை ஓசையில் மலை நடுங்கியது. கடைசி காலம் இது வென்று பொத்து பொத்து என்று செத்து விழுந்த பறவைகள், அணுகுண்டுகள் திணித்தான், ஆகாயம் கருப்படித்தான். இயற்கை பூமியின் முகத்தில் சுருக்கங்கள், ஆங்காங்கே துளைகள். ஒரே பொழுதில் உலகே பரிமாறும் பந்தி அமுதம் காற்று. அப்படிப்பட்ட காற்றின் எந்திர புகையை ஊதா தொழிக. நாளை சந்ததிக்கு நாம் வழங்கும் வாழ்க்கை இந்த பூமியாக இருக்கட்டும். தண்ணீர் அதன் தரமாறாமல் காப்போம். காற்றை வடிகட்டி காயமாற்றுவோம். புகைக்கு தடை போட்டு களவடைப்போம். பசுமை வளர்க்க முதலில் வழிவிடட்டும் நம் வாசற்படிகள். நல்லதோர் சமுதாயம் நாம் காண மக்கள். கடமையை கௌரவமாக, பொறுப்பை புனிதமாக, புன்னகை மொழி ஏந்தி புனரமைப்போம் நம் வீடுகளை, வீதிகள் மற்றும் நாம் வாழும் ஊர்களை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தூய்மை பாரதம் வாழ்க, வாழ்க வளமுடன். அழகு தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் பேசி அசத்துவோம் என நிரூபிக்க வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவன் தர்ஷன். Morning everybody. Today I would like to speak about my lovable school because I love my school. Every human life is decided in school. My school has done this job perfectly. There are many reasons why I love my school. It is the best school in my area. My school is near my house. My school is an English medium and it is also very technologically advanced. We have smart board and having smart televisions. Also, our teachers are good and loving. The building of my school is very big and grand. We have many activities like chess, silambam, etc. Every year we participate Kalai Trivila and we celebrate our annual day function with happily. Our students are hardworking and friendly. And finally, my favorite place is my school playground. I like playing with my friends there. I learn new things every day. I love my school because it feels like a second home. Thank you. இந்த மாணவன் ஆங்கிலத்திலேயே இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையே வாசிச்சுட்டான். இந்த பள்ளியில் நடக்கிற எல்லா செயல்பாடுகளையும் சொல்லிட்டான். வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த பொண்ணு உச்சரிப்பு, அந்த பொண்ணு சொன்ன கருத்துக்கள் அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, நெகிழ்ச்சியா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்ப்பா.